டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் கோவையைச் சேர்ந்த 3 மாணவர்கள் 16 தங்கப் பதக்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை பெற்று அசத்தியுள்ளனர். வெற்றி பெற்ற பதக்கங்களுடன் கோவைக்கு ரயில் மூலம் வந்த வீரர்களுக்கு அவர்களது உறவினர்கள் மற்றும் ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுடெல்லி ராஜீவ்காந்தி விளையாட்டரங்கில் தேசிய அளவிலான தடகள போட்டிகள் கடந்த 15ஆம் தேதி நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் 19 வயதிற்கு மேற்பட்டோர் என பல்வேறு பிரிவுகளில் தடகள போட்டிகள், சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்ற நிலையில் தமிழகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதில் கோவை வடவழி பகுதியில் உள்ள வருண் தற்காப்பு கலைக்கூடம் பள்ளியில் சிலம்பம் பயிற்சி பெற்று 3 பேர் பங்கேற்றனர். அதில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் தருண் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கமும், சிலம்பம் போட்டியில் 6 பிரிவுகளில் பங்கேற்று 5 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப் பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளார். மேலும் அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் சிவக்குமார் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2ஆம் இடம் பெற்று 1 வெள்ளிப் பதக்கம் மற்றும் சிலம்பம் போட்டியின் 2 பிரிவுகளில் பங்கேற்று 2 தங்கப் பதக்கமும், அதேபோல் 19 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தடகள போட்டியில் கோவை கிருஷ்ணா ஆதித்யா கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவன் வருண் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2 பிரிவுகளில் முதல் பரிசு பெற்று தங்கப் பதக்கமும், சிலம்பம் போட்டியில் 6 பிரிவுகளில் 5 போட்டிகளில் முதலிடம் பிடித்து 5 தங்கப் பதக்கமும், ஒரு போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து 1 வெள்ளிப் பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளார். தொடர்ந்து அங்கிருந்து ரயில் மூலம் கோவை வந்த மூவருக்கும் கோவை ரயில் நிலைய வளாகத்தில் அவர்களது பெற்றோர் மற்றும் ரயில் நிலைய ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர் பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்லியில் நடைபெற்ற தடகள போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றிருந்த நிலையில் சிலம்பம் பிரிவின் ராஜஸ்தான் அணி தங்களுக்கு கடும் போட்டியாக இருந்ததாகவும், கடும் போட்டியையும் சமாளித்து வெற்றி பெற்றது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வருண். நான் வந்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்துட்டு செகண்ட் இயர் பிகாம் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு டெல்லியில் நடந்த நேஷனல் காம்படிஷன் ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷனில் நடந்த காம்படிஷனில் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி டோட்டலாக வந்துட்டு 14 கோல்டு மெடல்ஸும் 3 சில்வர் மெடல்ஸும் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் வாங்கியிருக்கோம். இந்த டைம் வந்துட்டு நாங்கள் செப்பரேட் ஈவெண்ட்ஸில் சிலம்பம் அந்த அத்லெட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த டைம் நாங்கள் மெடல்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்துட்டு பார்ட் டைமாக வந்துட்டு வருண் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு வடவழியில் இருக்க சிலம்பம் கிளாஸ் வந்து பார்ட் டைமாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு என் காலேஜ் பிரின்சிபல் மேம், ஹெச்ஓடி மேம் அண்ட் கிளாஸ் டியூட்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். எங்கள் அப்பா வந்துட்டு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்த காரணம், முக்கியமான காரணம் எங்கள் அப்பா தான் இதுக்கு முக்கிய காரணம். தேங்க்யூ. டெல்லி இது வந்து இந்த காம்படிஷன் வந்துட்டு டெல்லியில் நடந்துச்சு. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு இந்த காம்படிஷன் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டஃப் கொடுத்து நாங்கள் வந்துட்டு எங்களோட இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். மெயினாக ரொம்ப காம்படிட்டிவாக இருந்தது வந்துட்டு ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த ஸ்டேட் வந்து கொஞ்சம் ரொம்ப காம்படிட்டிவ், அத்லெட்டிக்காக ரொம்ப காம்படிட்டிவாக இருந்துச்சு. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதுலேயே அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டெல்லி ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க.